வெல்கம் டு கிராதி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச புளியோதரை மிக்ஸ் எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்குது. பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரியே எப்படி புளியோதரை மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 7-8 குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலும்பிச்சை பழம் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு. தாளிக்கட்டுக்கு ஒரு 4-5 நீட்டு மிளகா, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உளுந்து. இதெல்லாம் தாளிக்கட்டுக்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் காஞ்சோன்னே அந்த குண்டு மிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு லேசாக வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அது கருவிடும். இப்போ அந்த மிளகா கலர் வந்துச்சு. இப்போ தனியாவும் போட்டு லேசாக வதக்கிப்போம். இப்போ மிளகையும் போட்டு லேசாக வறுத்துப்போம். இதெல்லாம் வந்து லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துப்போம். ரொம்ப வந்து கழுவு விட்டோன்னா அது வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக சிம்மில் வச்சு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை லேசாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இப்போ அதே கடாயில் உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது 3த்தையும் போட்டு லேசாக பொன்னிறமாக வறுத்துப்போம். இப்போ இது பொன்னிறம் வந்துச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்லேயே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா, அதுலேயே வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எள்ளு போட்டு லேசாக வெடிக்க விடுவோம். ஏன்னா ரொம்ப வெடிக்க விட்டோன்னா அதுக்கு வந்து கசப்பாயிடும். அதனால் லேசாக வெடிக்க விட்டு எடுத்துப்போம். இப்போ எள்ளு லேசாக வச்சிச்சு. இப்போ அதே பிளேட்லேயே மறுபடியும் அதை கொட்டிப்போம். இப்போ அதே கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நீட்டு மிளகாவை 2 பிச்சு போட்டு நல்லா வெடிக்க விடுவோம். இப்போ இது வெடிச்சிடுச்சு. இப்போ இதில் பச்சை வேர்க்கடலையை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வெடிக்க விடலாம். வேர்க்கடலையை போட்டு லேசாக வதக்கி விடுவோம். என்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்ததுனால நான் பச்சை வேர்க்கடலை போட்டேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் போட்டு செய்யலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வெடிக்க விடுறேன். இப்போ இதெல்லாம் வெடிச்சிச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு மூடி வைப்போம். மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு முன்னாடி புளியோதரை மிக்ஸுக்காக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக நுணுக்கிட்டு வந்துடுவோம். ரொம்ப நேவாக அரைச்சிடாதீங்க, நம்ம இட்லி பொடி மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருங்க. இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் போட்டு நம்ம கலந்து விட்டுப்போம். இந்த புளி சாத பொடி ஏன் அதிகமாக நுணுக்கணும்னா, நம்ம 2 மாதத்துக்கு கூட அடிக்கடி நுணுக்காமல் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதிகமாக நுணுக்கணும். இப்போ செஞ்ச மாதிரி புளி தண்ணி போட்டு அந்த மாதிரி செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி எப்போ போல் புளி சாதம் செய்யணுன்ற போதோ அப்போ இதே மாதிரி செஞ்சு அதுக்கு தேவையான அளவு அந்த பொடி போட்டு செஞ்சிங்கன்னா தேவையான டைம்லலாம் அந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். புளி சாதம் மிக்ஸு அவள் தான் நம்மளோட புளி சாதம் மிக்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாவ், இப்போ பாருங்கள் நம்மளோட புளி சாதம் மிக்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நல்லா டேஸ்டியாக அருமையாக கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சமையலுக்கு பார்க்கும் போதே அது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அப்படியே அச்சஸில் பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சும்மா அப்படி
இருக்கும் இந்த புளி சாதம் மிக்ஸு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புளி சாதம் மிக்ஸு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிராதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.